கிளாராஸ் வில்லேஜ் கிச்சன். அன்பு நண்பர்களே, நம்ம கிளாராஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் இன்றைக்கி அதலக்காய் பொரியல் செய்வதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதலக்காய் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்: அதலக்காய் நல்லா கடையில் 1/4 கிலோ வாங்கியிருக்கோம். அதை கழுவி அதில் தேவையில்லாத நாரெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகா ஒரு 8 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், இது ஒரு அரை பூடு ஒரு 6-7 பீஸ் வர மாதிரி வெள்ளைப்பூடு எடுத்துருக்கோம். 1 ஸ்பூன் சீரகம், தாளிப்பதற்கு கடுகு உளுந்தம்பருப்பு 2 சேர்ந்து 1 ஸ்பூனு, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, இதோட நம்ம தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிடுவோம். இந்த அதற்காக இந்த முனி 2 காம்பை மட்டும் பிச்சுட்டு நம்ம அப்படியே போட்டு பொரிச்சிடலாம். அதலக்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்தாச்சு. காம்பு நீக்கி நான் அடுத்து இதை பொரிக்க வேண்டியது. அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுருக்கோம். இதில் அதலக்காய் பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றுவோம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அதலக்காவையும் போட்டோம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதலக்காவுக்கு தேவையான உப்பு, அப்படி எண்ணெயிலே வேகட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயெல்லாம் வற்றி நல்லா வதக்கினதுக்கப்புறமா பூடு, சீரகம், வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து அப்படி போட்டுற வேண்டியதான். வெங்காயம் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 2 பச்சை மிளகா உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கூட 2 மிளகாய் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாத்தையுமே பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே 10 நிமிஷம் வதங்கணும். இதில் நம்ம தண்ணி தெளிக்கலை, அவ்வளோதான், முடிஞ்சது. அதலக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதலக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.